முறையற்ற விதத்தில் தகவல்களை வழங்கும் இணையதளங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக பதில் ஊடகத்துறை அமைச்சர் லட்சுமண் யாப்பா அபிவர்தன தெரிவிக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் முந்தைய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர மற்றும் அவரது அடியாளான பெர்டினண்டன்ஸ் ஆகியோர் மிகவும் மோசமான முறையில் இணையதளங்களை பயன்படுத்தி அரசாங்கத்துக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் எதிராக செயற்பட்டுள்ளதாக உளப்பணி சுமங்கல தேரர் கூறியுள்ளார். மிகவும் கீழ்த்தரமான முறையில் தனிப்பட்ட ரீதியாக பெயர் முகவரியின்றி அரசாங்கத்தின் அமைச்சர்களையும் இலக்கு வைத்து இவ்வாறு அவர்கள் செயற்பட்டுள்ளதாக தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இவ்வாறான இணையதளங்களை தடை செய்வதால் சுதந்திர ஊடகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் தயவு செய்து அதனை தடை செய்யுமாறும் உளப்பெணி சுமங்கல தேரர் கூறியிருந்தார். இந்த மாதத்தில் மாத்திரம் ஜனாதிபதிக்கும் அவரது குடும்பத்திற்கும் எதிராக இணையதளங்களூடாக மேற்கொள்ளப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றை நான் நேற்று ஜனாதிபதியிடம் கையளித்தேன். இணையதளங்களை நிர்வகிக்க முடியாத நிலைமை இன்று நமக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் அவை பெயர்களை குறிப்பிடாமலும் முகவரியை குறிப்பிடாமலும் செயற்படுகின்றன. அதனால் இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் வழக்குகள் தாக்கல் செய்துள்ளோம். அத்துடன் எதிர்காலத்தில் இது குறித்து நன்கு ஆராய்வோம். அவ்வாறு ஆராய்ந்து அவ்வாறான இணையதளங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். தற்போது கூட அந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். එනිසා දැනට අපි නඩු කීපයක් ගිහිල්ලා තියෙනවා. ඒ වගේම ඉදිරියේදීත් මේ පිළිබඳ හොයා බලලා වෙබ් අඩවි වලට විරුද්ධව අපි ක්‍රියා කරනවා. ඒක දැනටමත් ක්‍රියා කරගෙන යනවා. ஊடகவியலாளர் போத்தல ஜெயந்த தொடர்பாக அமைச்சர் மெர்வின் சில்வா வெளியிட்டுள்ள கருத்து பற்றியும் இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது. ஊடகவியலாளர்களுக்கு தானே தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் மெர்வின் சில்வா பகிரங்கமாக கூறுகின்றார். இதுகுறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? எந்த ஒரு ஊடகவியலாளருக்கும் தாக்குதல் மேற்கொள்ள அல்லது அச்சுறுத்தல் விடுக்க அவருக்கும் உரிமை இல்லை. எனவே அவர் கூறிய விடயங்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்ல. போத்ர ஜெயந்தவுக்கு தாக்குதல் மேற்கொண்டு அவரை அடித்து துரத்தியதாக அமைச்சர் கூறியுள்ளார். அவ்வாறு என்றால் அவரை போலீசார் ஏன் இதுவரை கைது செய்யவில்லை? அதனை சட்டப்படியே செய்ய வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்வார்கள். எனவே அது குறித்து எனக்கு பதில் வழங்க முடியாது. இன்று அபாயகரமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாட்டு மக்களும் ஊடகங்களும் இவை அனைத்தும் ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்படுவதாக கருதுகின்றனர். இல்லை, அவ்வாறு ஒருபோதும் இல்லை. அதனை நான் முற்றாக நிராகரிக்கிறேன். விரும்பிய ஒருவருக்கு அவ்வாறு கூறலாம். அரசாங்கம் என்ற வகையில் இது குறித்து உங்கள் தீர்மானம் என்ன? கட்சி அது தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்னால் எதனையும் செய்ய முடியாது. தவறான விடயங்களை செய்யாமல் நான் தனிப்பட்ட தீர்மானத்தில் உள்ளேன். இது குறித்து அமைச்சரவையில் கலந்துரையாடப்படுவதில்லையா? அமைச்சரவையில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்திலும் கதைத்துள்ளோம். தானே செய்துள்ளதாக ஒருவர் கூறும்போது அவரை கைது செய்யும் எளிமை போலீசாருக்கு இல்லையா? அடுத்த முறை நீங்கள் அதனை போலீஸ் மாதிபரிடம் கேளுங்கள். அமைச்சர் தொண்டமான் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னரும் பல தடவைகள் சில காரணங்களை முன்வைத்து பிரச்சனைகள் ஏற்படுத்திக் கொண்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன. அவர் ஜனாதிபதியிடம் மன்னிப்பு கோரியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பில் எனக்கு தெரியாது. அமைச்சர் தொடர்ந்தும் உள்ளாரா அல்லது ராஜினாமா செய்துள்ளாரா? உண்மையில் எனக்கு தெரியாது. எதிர்காலத்தில் நியாயமான மக்கள் சமூகமே தேவைப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். பன்னலையில் நேற்று நடைபெற்ற சசுனட்ட அருண செயற்திட்டத்தின் மற்றொரு கட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். 189வது சசுனட்ட அருண செயற்திட்டத்தின் கீழ் பன்னல ஹொரவதுன ஸ்ரீ பெயரத்ன விகாரையின் அறநெறி பாடசாலைக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. திருட்டுக்கள், கொள்ளையடித்தல், கடத்தல், கொள்ளை செய்தல் போன்ற விடயங்கள் அதிகளவில் இடம்பெறுகின்ற யுகம் ஒன்றிலேயே நாம் இன்று வாழ்கின்றோம். தீய செயல்கள் முழு சமூகத்தையும் ஆட்சி செய்கின்ற யுகத்திலேயே நாம் வாழ்கின்றோம். அவ்வாறாய் நாம் இந்த பயணத்தில் மாற்றத்தினை ஏற்படுத்த வேண்டும். மிகவும் நியாயமான மக்கள் சமூகம் ஒன்றே நமக்கு அவசியமாக உள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் வழமையாக குளிரான காலநிலையே நிலவும். இருப்பினும் தற்போது இரவிலும் அதிகாலை பொழுதிலும் அதிகளவிலான பனியும் கடும் குளிரும் நிலவுவதுடன்
பகல் பொழுதில் அதிகளவு வெப்பம் நிலவுகின்றது. இலங்கையில் அதிக குளிரான இடங்களில் ஒன்றாக அறியப்பட்ட கந்தப்பளை பகுதி மக்கள் வெளியில் செல்லும் போது வெயிலுக்கு குடைபிடிக்க வேண்டிய அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. வெயிலின் உக்கிரமம் காரணமாக கந்தப்பளை பகுதியில் ஓடைகளில் நீரின் அளவு வெகுவாக குறைந்துள்ளதுடன் தேயிலை செடிகள் கருகியும் காணப்படுகின்றன. இவ்வாறு தேயிலை செடிகள் கருகி காணப்படுவதால் தமக்கான வேலை நாட்கள் குறைவடைவதால் தமது பொருளாதார நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் இசைத்துறையில் புதியதொரு பரிணாமத்தை ஏற்படுத்தும் மாபெரும் நிகழ்ச்சி சக்தி சூப்பர் ஸ்டார். இம்முறை சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4-இன் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள 15 பேரில் எஸ் சிவதர்ஷிகாவும் ஒருவர். அவரது தொடர்பிலான தகவல்கள் இன்றைய எமது என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில். சூப்பர் ஸ்டாராக மகுடம் சூடிக்கொள்ளும் கனவுடனும் எதிர்பார்ப்புடனும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 5000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4-இல் கலந்து கொண்டனர். இவர்களில் எத்தனையோ தடைகளையும் போட்டிகளையும் தாண்டி இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியுள்ள 15 போட்டியாளர்களின் திறமை பாராட்டத்தக்கது. தமது திறமையை வெளிப்படுத்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4-இல் வெற்றி வலம் வரும் போட்டியாளர்களில் எஸ் சிவதர்ஷிகாவும் ஒருவர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட தர்ஷிகா யாழ்ப்பாணம் கனகரத்ன மகாவித்தியாலயத்தில் தனது ஆரம்ப கல்வியை பூர்த்தி செய்து கொண்டுள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் இறுதியாண்டில் கல்வி பயிலும் இவர் பொப்பிசையிலும் மேற்கத்தைய இசையிலும் ஆர்வம் கொண்டவர். 7 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் தர்ஷிகா 5வது பிள்ளையாவார். சூப்பர் ஸ்டார் மகுடத்தை இலக்காக கொண்டு திறமையை வெளிப்படுத்திய இவர் தற்போது தெரிவு செய்யப்பட்ட 15 போட்டியாளர்களுள் அடங்குகின்றார். சக்தி சூப்பர் ஸ்டார் சீசன் 4-இன் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியுள்ள மற்றொரு பாடகர் தொடர்பான பார்வை எமது நாளைய என்டர்டெயின்மெண்ட் ஃபர்ஸ்டில் காத்திருக்கிறது. இனி விளையாட்டு செய்தி. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 75 ஓட்டங்களால் அபார வெற்றி ஈட்டியது. 340 ஓட்டங்களை நோக்கி பதிலடி தாடிய இங்கிலாந்து அணியின் 2ஆம் இன்னிங்ஸில் 4ஆம் நாளான இன்று 264 ஓட்டங்களுடன் முடிவுக்கு வந்தது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை 318 ஓட்டங்களையும் இங்கிலாந்து 193 ஓட்டங்களையும் பெற்றதோடு இலங்கை 2ஆம் இன்னிங்ஸில் 214 ஓட்டங்களை பெற்றது. காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 4ஆம் நாளான இன்று 2 விக்கெட் இழப்புக்கு 111 ஓட்டங்களுடன் இங்கிலாந்து 2ஆம் இன்னிங்ஸை தொடர்ந்தது. ஜொனதன் ட்ராட் 40 ஓட்டங்களுடனும் கெவின் பீட்டர்சன் 29 ஓட்டங்களுடனும் ஆட்டத்தை ஆரம்பித்தனர். கெவின் பீட்டர்சனினால் இன்றைய தினம் மேலதிகமாக ஓர் ஓட்டத்தையே பெற முடிந்தது. இயன் பெல் 13 ஓட்டங்களுடன் வெளியேறினார். சிறப்பாக துடுப்படுத்தாடிய ஜொனதன் ட்ராட் தனது 7வது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செய்தார். ஜொனதன் ட்ராட் மற்றும் மெத் பிரையர் ஜோடி 5ஆம் விக்கெட்டில் 81 ஓட்டங்களை பகிர்ந்து நம்பிக்கை அளித்தது. மெத் பிரையர் 41 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். 266 பந்துகளை எதிர்கொண்ட ஜொனதன் ட்ராட் 10 பவுண்டரிகளுடன் 112 ஓட்டங்களை பெற்றார். இங்கிலாந்து அணியின் கடைசி 5 விக்கெட்டுகள் 31 ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட 2ஆம் இன்னிங்ஸ் 264 ஓட்டங்களுடன் முடிவுற்றது. பந்து வீச்சில் ரங்கன ஹேரத் 6 விக்கெட்டுகளையும் சுராஜ் ரந்தீவ் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 2 இன்னிங்ஸ்களிலும் மொத்தமாக 12 விக்கெட்டுகளை வீழ்த்திய ரங்கன ஹேரத் சிறப்பாட்டக்காரர் விருதை வென்றார். டெஸ்ட் போட்டியொன்றில் ரங்கன ஹேரத் 10 விக்கெட்டுகளுக்கு மேல் வீழ்த்திய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். முத்தையா முரளிதரன் டெஸ்ட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் இலங்கை சொந்த மண்ணில் ஈட்டிய முதல் வெற்றி இதுவென்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. I think today we showed a lot of character. I think England. உண்மையில் ஓர் அணியாக இணைந்து முன்னேற வேண்டும் என்ற தேவையே எமக்கு இருந்தது. இதற்கு வெற்றிகளை பெற வேண்டியிருந்தது. இன்று நாம் அதனை அடைந்துள்ளோம். இந்த போட்டியில் நாம் சில சந்தர்ப்பங்களில் கடும் அழுத்தங்களுக்கு உள்ளானோம். எனினும் எமக்கு தேவையான வகையில் கடைசி விக்கெட்டுகளை விரைவில் வீழ்த்தினோம்.
5 guys, it will be tough on this track. Best performance because I haven't taken 10 wickets. 12 விக்கெட்டுகளை கைப்பற்றி உலகின் முதல் தர டெஸ்ட் அணியை வீழ்த்தியமை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். Winning against number 1 team and taking 12 wickets. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.